கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. நான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சு நம்ம தியானிக்கலாம் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். தமிழ் பைபிள் யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தரான இருக்க இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவனே நம்மை கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும்படி அழைத்திருக்கிறார் என்று நம்ம இங்க வாசிக்கிறோம். ஃபெலோஷிப், ஐக்கியம். அதாவது தேவன் மனிதனோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிறார். ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் ஆதாமோடு கூட ஐக்கியப்படும்படி தேடி வந்தார். ஆனால் ஆதாம் போய் ஒளிந்து கொண்டார். ஆதாம்னால தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியல. காரணம் என்னன்னாக்கும், அவர் தேவனுடைய பிரமாணத்தை மீறினதுதான், பாவம் செஞ்சதுனாலதான். அப்ப இங்க ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறவர்கள் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்கிறவர்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியாது. அப்ப பாவம் என்பது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு டிவைடிங் வால். அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ல இருந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா தியானிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவரை உங்களுக்கு எழுதுகிறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாசிப்போம். அதாவது இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன எழுதுகிறார் அப்படின்னாக்கும், எங்களுடைய ஐக்கியம், அதாவது அப்போஸ்தலருடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்களும் எங்களோடு கூட, எங்களோடும் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாய் இருப்பதற்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நம்ம வாச்சோம், நம்மை தம்முடைய அன்பின் குமாரனாகி கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும்படிக்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அப்படின்னு நம்ம வாச்சோம். இப்ப என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்கும், தேவனே அப்படிப்பட்டதான ஒரு அழைப்பை தருகிறார். இங்க அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட அப்படிப்பட்டதான அழைப்பை தருகிறார். அது என்னன்னாக்கும், நாம் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறதுல உள்ள மேன்மையை அவர் உணர்ந்தபடினால நீங்களும் எங்க மாதிரி தேவனோடு கூட ஐக்கியப்படணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தேவனோடு கூட ஐக்கியப்படுறது அப்படின்னு சொன்னா அதுல உள்ள மேன்மை என்ன அப்படின்னா, வாட் ஆர் தி மார்க்ஸ் ஆஃப் ஹேவிங் ரியல் ஃபெலோஷிப் வித் காட். தேவனோடு கூட உண்மையான ஐக்கியம் இருக்குன்னா அதுக்கு என்னென்னதெல்லாம் அடையாளம். நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம் நாம ஐக்கியப்படுறோம், நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், தேவனோடு கூட ஐக்கியப்படுறேன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க அப்போஸ்தலர் சொல்றது என்னன்னா, வாட் ஆர் தி மார்க்ஸ், ஐடென்டிஃபையிங் மார்க்ஸ் ஆஃப் ஹேவிங் ரியல் ஃபெலோஷிப் வித் காட் அப்படின்னு நம்ம வாசிப்போம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்கும், 4வது வசனத்துல so that our joy may be made complete அப்படின்னா, தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட் என்னன்னா, we will have joy, உண்மையான ஒரு பேர் ஆனந்தம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ். நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தற்காலிக சந்தோஷத்தை ஹாப்பினஸ்ன்னு சொல்றோம். ஆனா ஜாய் அப்படின்னா நம்ம சங்கீதம் 16:11 வாசிக்கிறோம், there is a joy in the presence of God. ஜாய்னா பேர் ஆனந்தம் அப்படிங்கிறோம், அதாவது அது ஒரு பேரின்பம். சரி, இந்த சந்தோஷம் தேவனுடைய பிரசன்னத்துல அல்லது தேவனோடு கூட ஐக்கியத்தினாலதான் கிடைக்குது. ஒரு மனுஷன் கவலையா இருக்கிறோம், துக்கமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், we don't have fellowship with God. இப்ப நாம எலக்ட்ரிக் கனெக்ஷன் இருக்கு, இப்ப லைட் இருக்கு அப்படின்னா, ஒரு லைட் மின் இணைப்பு இருக்கும் பொழுது அந்த மின்சாரம் பாய்ந்து அதுல வெளிச்சம் கிடைக்கும். சப்போஸ் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டா, பிளக் எல்லாம் மாட்டி இருக்கும் அல்லது வயர் கனெக்ஷன் இருக்கும், மின்சாரம் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பல்புக்கு மின் இணைப்பு இல்லை. அதே மாதிரிதான் நாம சொல்லுவோம், நான் தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையான
ஐக்கியம் நமக்கு இருந்தா அதனுடைய ரகசியம் என்னன்னா வில் பி ஹாப்பி வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ். நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னால வரக்கூடியதான சந்தோஷம் அல்ல நமக்கு இருக்கிறது. பணம் இருக்கிறதுனாலயோ, நண்பர்கள் இருக்கிறதுனாலயோ, நம்ம விரும்பினது கிடைச்சதுனாலயோ அப்படி இல்லை. அதுனா நம்முடைய அந்த சந்தோஷங்கிறது ஒரு அற்பமான சந்தோஷம், ஹாப்பினஸ் நோ. ஆனா உண்மையான சந்தோஷம் தேவனுடைய பிரசன்னத்தினால, தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால வரக்கூடிய சந்தோஷம், அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தினால இருக்கக்கூடிய சந்தோஷம் என்பது நம்மை சுற்றி நிகழ்வுக்கூடிய நிகழ்வுகள் என்னவா இருந்தாலும் சரி, வாட் எவர் ஹேப்பன்ஸ், we will have that peace, inner peace. உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். எதிர்பார்த்தது நடக்கல, எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கல, அல்லது நம்ம எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்குது. நாம அந்த நிகழ்வுகளை வைத்து நம்மளுடைய ஐக்கியம் இல்லை. நம்ம ஐக்கியப்படுறதுனால நமக்கு சந்தோஷம் இருக்கு. தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறதுனால, தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்றதுனால நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. ஜாய் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், த ஃபெலோஷிப் ஆஃப் காட். அப்ப தேவனோடு கூட நம்ம உண்மையான ஐக்கியம் இருந்தோம்னா நமக்குள்ள ஒரு அடையாளம் என்னன்னா, we will have real joy. சோ என்ன நடந்தாலும் சரி, நமக்கு எதிர்பார்த்தபடி நடக்காத பொழுது, நம்ம ஜெபம் பண்ணது ஒரு வேலை கிடைக்காம போனாலும் சரி, சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல, அவருடைய ஐக்கியத்துல நம்ம இருந்தோம்னு சொன்னா, கண்டிப்பா நம்முடைய இருதயத்துல நம்ம ஆடி பாடி வெளியில கொண்டாடுறது இல்ல, உண்மையான ஒரு இளைப்பாறுதல், ஒரு சந்தோஷம் நம்முடைய இருதயத்துல இருக்கும். தட் இஸ் ஒன் மார்க் ஆஃப் ஹேவிங் ஃபெலோஷிப் வித் காட். அப்புறம் அடுத்து என்ன வாசிக்கணும் அப்படின்னா பாருங்களேன், அடுத்த வசனத்தை வாசிங்க, 5வது வசனம். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. 6வது வசனம். நாம் அவரோட கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்னா, தேவன் ஒளியா இருக்கிறார், காட் இஸ் லைட். இந்த ஒளியா இருக்கிறாருங்கிறதுக்கு 2 வார்த்தைகளை சினோனிம்ஸா சொல்லலாம், அதாவது ஒத்த அர்த்தம் உள்ளதா. அது என்ன அப்படின்னாக்க, ஒன்று காட் இஸ் லைட் அப்படின்னா தேவன் பரிசுத்தமானவர், ஹி இஸ் ஹோலி. ஏன்னா தேவன் சொல்றாரு, பி ஹோலி அஸ் ஐ ஆம் ஹோலி. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதியின் தேவனா இருக்கிறார். இன்னொன்னு என்னன்னா, அவரிடத்தில் எவ்வளவு வேணும் பாவம் இல்லை. இருளுக்கு டார்க்னஸ், அதாவது பாவம் அப்படின்னு சொல்றோம். ஒளிக்கு வெளிச்சம் அல்லது ஹோலினஸ் அல்லது லவ். இன்னொரு இடத்துல தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லைட், காட் இஸ் லவ். அப்ப தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் ஒளியா இருக்கிறார், அவர் பரிசுத்தமா இருக்கிறார். அப்ப இந்த லைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரைட்டியஸ்னஸ், ஹோலினஸ், லவ் அப்படின்னு இந்த 3 வார்த்தைகளையும் கிட்டத்தட்ட ஒத்த அர்த்தமுள்ளதா சொல்லலாம். தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் நீதிபரரா இருக்கிறார், தேவன் புனிதமானவரா இருக்கிறார். சோ அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால், அடுத்த வரி வருது. இப்ப முதலாவது என்னன்னா, இங்க வாசோம்னாக்கா, நாம் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களா இருந்தோம்னா சந்தோஷம் இருக்கும், மெய்யான சந்தோஷம். என்ன நடந்தாலும் சுற்றி, வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ், நம்ம நம்முடைய சந்தோஷத்தினுடைய ரகசியம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல, நமக்கும் தேவனுக்குள்ளதான ஐக்கியம். நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம், அவர் அன்பு தகப்பன அறிந்திருக்கிறோம், அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று அறிந்திருக்கிறோம். என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்னஞ்சிறு காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவருக்கு தெரியாம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. He is having full control over all the situations. He knows whatever happens to me, every small thing, சின்ன விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறது போல என் தேவனுக்கு தெரியும். அவர் என்னை பார்க்கிற தேவன். He is a God who sees. எனவே நான் என்ன நடந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. என்னை குறித்து கரிசனையுள்ள தேவனா இருக்கிறார். நான் கவலைப்பட வேண்டியதெல்லாம் அவருடைய வெளிச்சத்தில் நடக்கணும். அவர் எப்படி பாவம் உள்ளவரா இருக்கிறாரோ அது போல நாமும் பாவம் இல்லாம இருக்கணும். அவர் எப்படி நீதிபரரா இருக்கிறாரோ அதே போல நானும் நீதி உள்ளவரா இருக்கணும். அவர் எப்படி பரிசுத்தமானவரா இருக்கிறாரோ, புனிதமானவரா இருக்கிறாரோ, அதே மாதிரி நானும் புனிதமான ஒரு பரிசுத்தமான ஒரு நீதிபரனான வாழ்க்கை வாழணும். அப்ப ஒரு இதுக்கு இது 2வது அடையாளம். அப்ப என்னன்னா, ஒன்று மெய்யான சந்தோஷம் இருக்கும், 2வது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தோம்னு சொன்னா நிச்சயமா நமக்குள்ள இருளே இருக்காது, அப்படின்னா பாவம் இருக்காது. சரி, 3வது என்ன? அதுக்கடுத்து என்ன வாசிக்கிறோம்? 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்ப ரெண்டு விஷயத்தை இதுல நம்ம தியானிக்கணும். ஒன்று என்னன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அப்படின்னா அவருடைய வெளிச்சத்துல நம்ம நடக்கணும் அல்லது அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கோம்னு சொன்னா நம்ம சகோதரர்களோடு கூட அல்லது மற்றவர்களோடு கூட ஐக்கியப்படும். உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஐக்கியம் இருக்கும், சகோதரர்களுக்குள்ள ஐக்கியம் இருக்கும், சகோதரிகளுக்குள்ள ஐக்கியம் இருக்கும், ஃபேமிலிஸ்குள்ள ஐக்கியம் இருக்கும். அப்ப தேவனோடு கூட ஐக்கியம் இருக்குன்னு சொன்னா நம்ம சிலுவையை இதற்கு ஒரு அடையாளமா சொல்லுவாங்க. இஃப் தி வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்ரைட் then the horizontal relationship will also be correct. நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான ஐக்கியம் நல்லா இருந்தா நம்ம நம்முடைய ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் சக மனிதர்களோடு கூட அல்லது சகோதரர்களோடு கூட சகோதரிகளோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் சரியா இருக்கும். சகோதர சகோதரிகளோடு கூட அல்லது மனைவியோடு அல்லது புருஷனோடு உள்ள ஐக்கியத்துல இடைவெளி இருக்குன்னு சொன்னா நம்ம இன்னும் வெளிச்சத்துல நடக்கல. ஏன்னா நான் ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அப்ப நம்ம அதை எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா எபேசியர்கள் நிருபத்துல 1 யோவான் 2:9 1 யோவான் 2:9 வாசிங்க. 1 யோவான் 2:9. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். 10 தான் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. அடுத்த வசனம். தன் சகோதரனை பயக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை கூடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்கோ, இந்த இடத்துல ஒளி அப்படின்னா அன்பு. நம்ம ஒரு சகோதரன் ஒளியில் நடக்கிறேன்னு சொன்னா அவன் அன்பா இருக்கிறான். அப்ப அன்பா இருக்கிறேன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சகோதரனை நேசிக்க முடியல பகைக்கிறேன்னு சொன்னா ஒரு இடத்துல என்ன இருக்கு, கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுவான். அப்ப நான் ஒளியில் நடக்கிறேன்னு சொல்றோம், ஆனா இன்னொரு பக்கம் சகோதரோடு கூட ஐக்கியப்பட முடியலன்னு சொன்னா நமக்குள்ள இருள் இருக்கு. இன்னும் நம்ம தேவனுடைய வெளிச்சத்துல கழுவி கொள்ளாத ஏதோ ஒரு பாவம், ஒரு பகை இருக்கு. அப்ப லவ்க்கு எதிர்ப்பது என்னன்னா ஹேட்டட், என்விட்டி. நம்ம எபேசியர் 2:16 15-16 வாசிங்க. எபேசியர் 2, அதுக்கு முன்னாடி இருந்து கூட வாசிக்கலாம். எபேசியர் 2:16. சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்தாராயும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். Might reconcile them both in one body to God through the cross by it having put to death enmity. அப்ப ஒரு பகை உணர்வு, வெறுப்பு உணர்வு, கசப்பு உணர்வு மறையணும்னு சொன்னா அது சிலுவையினாலதான் முடியும். பகையை இயேசு சிலுவையிலே கொன்றார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அல்லது புறஜாதியான் என்றும் இஸ்ரவேலன் என்றும் இருந்ததான அந்த பிரிவினையாகிய நடுச்சுவரே அது நியாயப்பிரமாணத்தினால் வந்தது. அதையெல்லாம் தகர்த்து கிறிஸ்து இயேசுக்குள் நாம் எல்லாரையும் ஒன்றாக்கினவர் தேவன். ஏன்னா அது எப்படி நடந்தது என்னன்னா, by his cross he has put to death the enmity in the flesh and the cross. அப்ப சிலுவையில நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய, நம்முடைய மனதில் இருக்கக்கூடியதான பகை உணர்வுகளை, அது எந்த விதத்துல வேணாலும் இருக்கலாம். இனத்தின் அடிப்படையில இருக்கலாம், அல்லது குணத்தின் அடிப்படையில இருக்கலாம், அல்லது நம்முடைய அந்தஸ்தின் அடிப்படையில, அறிவின் அடிப்படையில, தோற்றத்தின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில, நாட்டின் அடிப்படையில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏதோ நம்ம எல்லாரும் நம்ம பிரசங்கியில 7:29 ஒரு வசனம் இருக்கும். தேவன் மனுஷனை எப்படி படைத்தார்னா, அதை வாசிங்க. பிரசங்கி 7:29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாதந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். பாருங்க, மனுஷனை தேவன் செம்மையானவனாக உண்டாக்கினார். He made men upright, but they have sought out many devices. அவர்கள் தங்களுக்கு அநேக உபாய தந்திரங்களை கையாண்டார்கள். மனிதர்களை தேவன் வேற்றுமையானவர்களாக படைக்கவில்லை. ஆனால் மனிதர்கள் தங்களுடைய மன அபிப்பிராயத்தின்படி, இனத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில, நாட்டின் அடிப்படையில அவர்கள் பிரிவினைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். ஒரு சகோதரர் இப்படி சொன்னாரு, நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ள இருந்துக்கிட்டோம். நான் இந்த மொழிக்காரன், இந்த நாட்டுக்காரன்,
படித்தவன், இப்படி ஏழை, பணக்காரன், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு நாம தனித்தனியா தனிமைப்படுத்தி கொண்டோம். ஆனால் தேவனோ எல்லா வட்டத்தையும் சேர்த்து, எல்லா சிறு வட்டங்களையும் சேர்த்து ஒரு பெரிய வட்டத்தை போட்டு அந்த தனக்குள்ளாக எல்லாரையும் ஒன்றாக்கி கொண்டார். அவர் எப்படி இந்த ஐக்கியத்தை அவர் நமக்குள்ள ரெஸ்டோர் பண்ணாரு, திரும்பவும் கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய பகையை சிலுவையிலே கொன்று, அப்படின்னா நம்முடைய சுய சித்தத்தை சிலுவையில அறையறனால விருப்பு, வெறுப்பு, கசப்பு, இது பகை உணர்வுகள், மன்னிக்க முடியாத சுவாபங்கள், இதையெல்லாம் சிலுவையில அறையும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அதுக்கு நோ, அந்த உணர்வுகள் எழும்பி நம்மை பிரிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு விசேனோ, அதான் நம்ம மாம்சத்தை சிலுவையில அறையிறோம்னு சொல்றோம். யூ புட் எ கிராஸ். அப்ப நமக்குள்ள எழும்பக்கூடியதான பகை உணர்வுகளுக்கு நோன்னு சொல்லும் பொழுது, அப்ப நம்ம ஒருவரை நேசிக்கிறதுக்குள்ள தடை நீங்கி போகிறது. நாம இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்கறது இல்ல. இவன் யூதன், கிரேக்கன் அல்லது வேற எந்த அளவுகோலை வச்சு பார்க்கறது இல்ல. We are all born by the same spirit of God. நம்ம எல்லாரும் ஒரே தேவனுடைய ஆவியினால பிறந்திருக்கிறோம். நமக்கு வேற எந்த அடையாளம் கிடையாது. We are born of the spirit. பழையன எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் பழையன எல்லாம் ஒழிந்தன. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 15ல இருந்து வாசம்னாக்கும் அப்படி எழுதியிருக்கு. ஆக இப்ப நமக்கு ஒரே அடையாளம் என்னன்னா, நம்ம தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். வேற எல்லா அடையாளமும் ஒழிஞ்சு போச்சு. அப்ப கிறிஸ்துக்குள்ளதான் இந்த புது அடையாளம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையன எல்லாம் ஒழிந்தன. சோ இந்த பகை உணர்வுகளை, பிரிவினைகளை, கசப்பை, கோபத்தை, வைராக்கியத்தை எப்படி தேவன் இயேசு கிறிஸ்து அவரு கொன்றார் அப்படின்னா சிலுவையில. சோ இப்போ நமக்குள்ள ஐக்கியத்தின் ரகசியமும் அதுதான், நம்ம சிலுவையில தான். பாவம் நமக்கும் தேவனுக்கு நடுவுல ஒரு பகையாக நின்றது. அப்ப நம்ம தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியல. பாவியாகிய நாம தேவனோட ஐக்கியப்பட முடியல. நம்ம பாவத்தை சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தபடினால தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியமும் ரெஸ்டோர் ஆயிடுச்சு. சோ இப்பொழுது நாம அப்பான்னு கூப்பிடுறோம். சோ இதுல நம்ம விளையும் கொள்ள வேண்டியது என்னன்னா, பகை உணர்வுகளை சிலுவையில் தான் இயேசு கொன்றார். அப்ப ஐக்கியத்தின் ரகசியம் சிலுவையில இருக்கு. நமக்குள்ள எழும்பக்கூடியதான பகை உணர்வுகளை பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கொண்டு நாம சிலுவையில அறையும் பொழுது, நோ அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவருக்கு ஒரு மன்னிக்கும் பொழுது, நேசிக்கும் பொழுது, நமக்குள்ள அந்த பகையெல்லாம் நம்மை விட்டு மறைந்து, பிரிவினை மறைந்து நமக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாகுது. ஏன்னா அருமையானவர்களே, நாம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அல்லது தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம்னு சொன்னா, அதுக்குள்ளதான 3வது அடையாளம் என்னன்னா, we will have fellowship with one another. அப்ப நான் இப்ப 3 சொல்லியிருக்கேன். 1, தேவனோட ஐக்கியம் உள்ளவன்னு சொன்னா நமக்குள்ள மெய்யான சந்தோஷம் இருக்கும். அது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து, அல்லது நமக்கு இருக்கிற பணம், பதவி, வசதி, இதுகளை வைத்து வரக்கூடிய சந்தோஷம் அல்ல. என்ன நடந்தாலும் சரி, வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட், நமக்குள்ள மெய்யான சந்தோஷம். அது தேவனுடைய பிரசன்னத்தினால, தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டதுனால, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் அவருடைய அன்புல நம்ம நடக்கிறதுனால, அவருடைய அன்பை புரிந்து கொண்டதுனால நமக்கு அவருடைய சந்தோஷம். தேவன் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை கைவிடவே மாட்டார், அவர் என்னுடைய அன்பு தகப்பன். அதனால என்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை கவலைப்பட வேண்டியது இல்லை. என்னை மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் சரி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, தேவன் சொல்லியிருக்கார். இப்படி அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொண்டோம்னு சொன்னா நாம விசுவாசத்துல உறுதியா நிற்போம். தேவன் கண்டிப்பாக நம்மை கைவிட மாட்டாருங்கிற அசைக்க முடியாத விசுவாசம் தான் என்ன நடந்தாலும் நம்மளால சந்தோஷமா இளைப்பாறுதலா இருக்க முடியுது. பயமோ, பதற்றமோ, கவலையோ இல்லாம ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு போகுது. அதுதான் உண்மையான சந்தோஷம். சரி, 2வது என்னன்னாக்கும், அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தரா இருப்போம். நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அப்படி பாவம் செய்ய மாட்டோம்னு சொன்னா அன்பின் வழியில நடப்போம். அதுதான் ஒளியில் நடக்கிறது. அப்ப அன்பின் வழியில நடக்கும் பொழுது பகை உணர்வு நம்முடைய கூட இருக்கக்கூடியதான கணவனையோ, மனைவியோ, சகோதரர்களையோ, சபையில் உள்ள சகோதரிகளையோ நாம பகைக்கவே முடியாது. அப்படி பகைச்சோம்னா இன்னும் நம்ம தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவங்களா இல்லை. ஏன்னா அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தோம்னாக்க தேவனுடைய பிரசன்னத்துல நடக்கும்போது, இப்ப பாருங்க, நல்ல பிரைட் லைட்ல நடக்கும்போது ஒரு சின்ன எறும்பு ஊந்து போனா கூட நம்ம கண்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தேவனோடு கூட நெருக்கமான ஐக்கியத்துக்குள்ள வர்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய இருதயத்துல இருக்கக்கூடியதான இருள் அல்லது பாவ உணர்வுகள், பகை உணர்வுகள் எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதுதான் வாக்கிங் இன் த லைட். நல்ல நல்ல சரி நல்ல பிரகாசமான ஒரு வெளிச்சத்துல
நண்பகல் வேலையில நாம நடந்து போனோம்னா நமக்கு டார்ச் லைட் தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு ஊறக்கூடிய ஒரு பூச்சி கூட நம்ம கண்களுக்கு தெளிவா தெரியும். ஒரு கொசு பறக்கிறது கூட நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரிதான் நம்ம எவ்வளவுக்கு தேவனோடு கிட்ட நெருங்கி கிட்டி சேர்றோமோ, அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய ஐக்கியத்துல நம்ம வாழ்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடியதான, நம்முடைய மனதில் எழும்பக்கூடியதான எண்ணங்கள்லயே அந்த பகைமை உணர்வுகளை, அந்த பாவ உணர்வுகளை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்போ ஒரு சகோதரனை என்னால ஏன் நேசிக்க முடியல? ஒரு நிறத்தின் அடிப்படையில அல்லது ஏதாவது அவர்களுக்குள்ளதான பழக்க வழக்கின் அடிப்படையில எனக்கு பகைமை வந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரும். நமக்குள்ள உள்ள மனசாட்சியின் மூலமா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுவார். இப்போ உன்கிட்ட பகை இருக்கு, இப்போ உங்ககிட்ட வெறுப்பு இருக்கு, இவனால இவரை நேசிக்க முடியல, உன்னால இவரை மன்னிக்க முடியல அப்படின்ட்டு. அப்போ உடனே நம்ம எப்படி என்ன பண்றோம் பாருங்க. இதுல 7வது வசனத்துல பின்பகுதியில பார்த்தோம்னா என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்ப சுத்திகரிக்கும்? இப் வி வாக் இன் த லைட். அப்ப வெளிச்சத்துல வாழும்போது நமக்கு நம்முடைய பாவம் என்னன்னு தெளிவா தெரியுது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? அதுக்கடுத்து நம்ம வாசிக்கிறோம் 9வது வசனம். எப்படி நாம பாவம் இல்லாத வாழ்றோம்னா, பாவமே செய்யாம வாழ்றது இல்ல. ஆண்டவர் தான் அப்படி வாழ்ந்தார். நாம பாவம் செஞ்சாலும் அந்த வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது அவரோடு கூட உள்ள ஐக்கியம், தேவனுடைய பிரசன்னமானது நமக்கு வேர் வி ஹவ் ராங்டு நம்முடைய சிந்தனையில. இப்ப பாவம்னாக்கும் 5 விதத்துல சொல்லுவாங்க பாவத்தை பிரிச்சு. 1 பை டீட்ஸ், நம்பர் 2 பை வேர்ட்ஸ், நம்பர் 3 இன் தாட்ஸ், நம்பர் 4 இன் ஆட்டிடியூட்ஸ், நம்பர் 5 இன் மோட்டிவ்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. நான் தமிழ்ல சொல்றேன். முதலாவது நம்ம கிரியைகள்னால செய்யக்கூடிய பாவங்கள். அப்படின்னா நம்ம செய்யுங்கிறத செய்யாம இருக்கிறது அல்லது செய்யக்கூடாதுங்கிறத செய்யறது. அது வெளிப்படையான கிரியைகள்ல நம்ம எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் அதுல இருக்கக்கூடிய பாவம். இரண்டாவது என்னன்னாக்கும் நம்மளுடைய வேர்ட்ஸ்ல, வார்த்தைகள்னால் மிகுதியில குற்றப்படுத்துறது, குறை சொல்றது, கோபமா பேசுறது, அல்லது நாம மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுறது, அல்லது இங்கும் அங்குமாக கோல் சொல்றது, அதாவது பேக்பேட்டிங், புறங்கூறுதல். இது எல்லாமே நம்ம வார்த்தையின் மூலமாக செய்யக்கூடியதான பாவங்கள். அப்புறம் 3வது என்னன்னா தாட்ஸ், நம்முடைய உள்ளான இருதயத்தின் சிந்தனைகள்ல ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒழுக்கைக்காடான சிந்தனைகள், கசப்பு, கோபம், பகை உணர்வு, இதுகள்லாம் சிந்தனையில செய்யக்கூடியதான பாவங்கள். அப்புறம் ஆட்டிடியூட்ஸ், மற்ற மனிதர்களை நாம மட்டமா நினைக்கிறது, அவங்க மேல வைத்திருக்கிறதான நல்ல அபிப்பிராயம், கெட்ட அபிப்பிராயம், அவர்களை தவறான கண்ணோட்டத்தோடு கூட பாக்குறது, இதெல்லாம் அவர் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் அதர் ஹியூமன் பீயிங்ஸ், அதர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதுல ஆட்டிடியூட்ஸ்ல செய்யக்கூடிய பாவம். 5வது மோட்டிவ்ஸ், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு உள் நோக்கம் இருக்கிறது. நாம் தான தர்மம் பண்றதுங்கிறது எக்ஸ்டர்னல், இட் இஸ் எ குட் டீட். ஆனா அதற்கு உள்ளான நோக்கம் நமக்கு பேர் உண்டாகணும், புகழ் உண்டாகணும், நம்மள மற்றவங்க நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படின்னு செஞ்சோம்னாக்கும் நம்முடைய உள் நோக்கம் தவறானது. வெரி மோட்டிவ். சோ இப்படிதான் நம்முடைய பாவங்களை இப்படி வகைப்படுத்தலாம். இப்படி நாம ஒளியில் நடந்தோம்னா இந்த எல்லா விதத்திலையும், செயல்கள்னால செய்யக்கூடியது, வார்த்தைகள்னால செய்யக்கூடியது, சிந்தனைகளை செய்யக்கூடியது, நம்முடைய அபிப்பிராயங்கள்ல உள்ளதான, சக மனிதர்கள் மேல் உள்ள அபிப்பிராயங்கள்ல உள்ளதான பாவங்கள், நாம செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் உள்ள உள்நோக்கமாகிய காரியங்கள், இது எல்லாத்திலும் உள்ள பாவத்தையும் ஆவியானவர் நமக்கு வெளிச்சத்துல காண்பிப்பார். ஏன்னா அவரை நெருங்கி கிட்டி போறோம். we are walking towards a bright light. எவ்வளவுக்கு ரொம்ப பிரகாசமான வெளிச்சத்தை நோக்கி நெருங்கிக்கிட்டே வர்றோமோ அவ்வளவுக்கு பிரைட்டா நமக்குள்ள இருக்கக்கூடியதான இருள, பாவ இருள தேவன் நமக்கு காட்டுவார். பகையை காட்டுவார், அல்லது மன்னிக்க முடியாத சுவாபத்தை, கசப்பை, வெறுப்பை நமக்கு காட்டுவார். அப்ப நம்ம எப்படி அதுல இருந்து விடுதலை ஆகிறது, எப்படி பாவத்தின் விடுதலை ஆகும்னா கன்ஃபஸிங். அப்ப நம்ம ஒளியில் நடக்கிறோம்னாக்கும் எவ்ரிதிங் வில் பி எக்ஸ்போஸ்ட். நம்ம மறைக்காம நம்ம என்ன செய்வோம்னாக்கும் அறிக்கையிடுவோம். அப்ப அறிக்கையிட்ட பாவத்தை என்ன செய்யறாரு தேவன்? மன்னிக்கிறார். சோ இப்படி யார் வெளிச்சத்தில் நடக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை தான் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நீக்கி சுத்திகரிக்கும்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப வெளிச்சத்தில் நடக்கும்போது பாவத்தை தேவன் வெளியரங்கமாக்குகிறார். வெளியரங்கமான பாக்கத்தை நாம வெளியரங்கமாக அறிக்கையிடுகிறோம். மூடி மறைக்கிறது இல்லை, நியாயப்படுத்துறது இல்லை. எஸ் அப்படின்னு நம்ம ஹானஸ்டா நேர்மையா ஒத்துக்கிறோம். அப்படி ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது. அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினால இப்பொழுது அந்த தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான பகை, பாவத்தினால் வந்த பகை நீங்கி போகிறது. அதே மாதிரிக்கு நாம இன்னொருத்தருக்கு மன்னிக்கும் பொழுது அல்லது மன்னிப்பு கேட்கும் பொழுது, அதாவது நம்முடைய மன்னிப்பு கேட்கிறோம்னா நம்ம பாவத்தை அவங்ககிட்ட போய் அறிக்கையிடுறோம்.
அப்ப தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது தேவனிடத்தோடு ஒப்புரவாகிறோம். இப்ப சகோதர இடத்துலயும் ஒப்புரவாகிறோம். இப்ப அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் ரெஸ்டோர்ட். ஒய்? பிகாஸ் யூ கன்ஃபஸ்ட் அவர் சின்ஸ் ஆனஸ்ட்லி. நேர்மையா நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொண்டதுனால நாம இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இப்படி அறிக்கையிட்ட எல்லா பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரித்து விடுகிறது. அப்ப இதனுடைய விளைவு என்னன்னாக்க இப்ப நாம் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். நேர்மையானவர்களே, இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் சைன்ஸ் ஆர் மார்க்ஸ் ஆஃப் வாக்கிங் இன் த ட்ரூ லைட். ஏன்னா இப்பொழுது நம்ம சிந்திச்சு பார்ப்போம், இந்த அடிப்படையில நாம உண்மையிலேயே தேவனுக்கும் நமக்கும் உண்மையான ஐக்கியம் இருக்கா? நாம தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு வாழணுங்கிறது தேவனுடைய விருப்பம். தேவன் நம்மோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிறார். தன் குமாரனோடு கூட ஐக்கியப்படும்படி அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், இஸ் ஃபெய்த்ஃபுல் காட் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆதி திருச்சபையில என்ன நடந்தது அப்படின்னாக்கும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல நாம 42 வாசிக்கிறோம். அவங்க 4 காரியத்துக்காக தான் சபை விட்டு வந்தார்கள். அது நம்ம தெளிவா வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆவது அதிகாரம் 42 நினைக்கிறேன், வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த அந்நியோன்யம் எழுதியிருக்கு பாத்தீங்களா? நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். they were continually devoting themselves to the apostles teaching. 1, அப்போஸ்தலருடைய உபதேசம். 2, to fellowship, ஐக்கியப்படுவதற்காக. to the breaking of bread. 3, 4, prayer. அப்ப ஆதியில திருச்சபை ஒன்றாக கூடி பிசிக்கலா அவங்க ஐக்கியப்படுறதுக்கான நோக்கம் அப்படின்னா உள்நோக்கம் என்னன்னா, 1, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கறதுக்கு. அந்த நாட்கள் எல்லாம் இப்படி நாம வீடியோலயோ அல்லது ஆடியோலயோ நம்ம கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. ஸோ தே ஹேவ் டு பிசிக்கலி கம் டுகெதர் இன் டு ஒன் பிளேஸ். அப்போ ஒரே இடத்துல கூடி அப்போஸ்தலர்கள் உபதேசம் பண்ணினாங்க, அதை அவங்க கேட்டாங்க. அந்த அப்போஸ்தலர்கள் எதை உபதேசம் பண்ணாங்க? அவங்க கண்டதையும் கேட்டதையும் உபதேசம் பண்ணாங்க. அந்த நாட்களில் எழுதப்பட்டதான வேத புஸ்தகங்கள் எல்லாம் கிடையாது, நியாயப்பிரமாணம் தான் எழுதப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள்லாம் கிபி 49க்கு பின்னாடி தான் முதல்ல கலாத்தியருக்கு எழுத நிறுவம், யாக்கோபு எழுத நிறுவம், இதுகள் தான் முதல் எழுதப்பட்டது. அப்புறம் தான் மற்ற காஸ்பல்லாம் எழுதினாங்க. அப்ப அந்த நாட்கள்ல அவங்க அப்போஸ்தலர்களுடைய வாய்மொழி உபதேசத்தை தான் அவங்க கேட்கணும். So they came together to listen to the teaching of the apostles. அதுக்கடுத்தது என்னன்னா ஃபெலோஷிப். 2வது முக்கியமான பாயிண்ட் அந்த இதுல அந்த ஆர்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஃபெலோஷிப். அப்ப ஐக்கியம், அவங்க தேவனோடு கூட ஐக்கியப்படும்படிக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, ஏன்னா ஆண்டவர் சொன்னார் யோவான் 14:15, நீங்க என்னிடத்துல அன்பா இருந்தா நீங்க என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். So if you walk in the light, if you walk in love with God அப்படின்னு என்ன அர்த்தம்? We will obey the commandments of God. தேவனுடைய ஆண்டவருடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவோம். அப்படி கீழ்ப்படியும் போது நாம ஒருவரோடு ஐக்கியப்பட்டுருவோம். பாருங்க, ஒரு சகோதரன் ஒரு வாலிப சகோதரி, நம்ம சர்ச்சில் இருந்த ஒரு சகோதரிக்கு ஒரு வாலிபனை வேற ஒரு சபையில இருந்ததான ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்டவர்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்க. வெளியில என்கிட்ட கேட்டாங்க, நீங்க பேசி பாருங்க, உங்களுக்கு விடுதலையா இருந்தா நீங்க சரின்னு சொல்லுங்க. அந்த 2 பேரும் போட்டோ பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்கள போன்ல பேச சொன்னோம். போன்ல பேசும்போது அந்த சகோதரி கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க. அதை நேரம் பார்த்தாங்க. நேரம் பார்க்கும்போது அந்த பையன் கேட்டிருக்காரு அந்த பொண்ணுகிட்ட, உங்க வீட்டுக்கு நான் வந்திருந்தேன், உங்க வீட்டுல ஒரு டிவி கூட இல்லையே, நீங்க டிவி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாங்க, இன்னைக்கு டிவி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாப்லையா. சொன்னா, டிவியே பார்க்க மாட்டீங்கன்னா அப்ப எப்படி பொழுது போகும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாராம் அவரு. அவன் சொன்னாலும், எங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு நேரமே இல்லை, வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா சரி வீட்டுல வேலை இருக்கும், அப்புறம் வீட்டு வேலையில செய்ய, துணி துவைக்க அப்படிலாம் இருக்கும். அப்ப சண்டேலாம் அப்படின்னா, சண்டே நாங்க சர்ச்சுக்கு போவோம், அங்கேயே எங்க நேரமெல்லாம் போயிடும். ஈவினிங் வந்தோம்னா சரி ஏதாவது வீட்டுல அந்த வாரத்துல செய்ய முடியாத பெண்டிங் ஒர்க் எல்லாம் செஞ்சோம்னாக்க டைம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் கூட அப்ப பொழுதுபோக்கம். நீங்க அப்ப சர்ச்சுக்கு போக மாட்டீங்களா சண்டே? நாங்க சர்ச்சுக்கு போவோம், அப்பப்போ போவேன், வந்துருவேன். அப்ப சினிமாக்கெல்லாம் போவீங்களா? போவேன், எப்பாவது போவேன். அதெல்லாம் எப்படி போகாம இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா. அப்படியா? அப்ப அந்த பொண்ணு வீட்டுல அப்பாட்ட சொல்லிருக்கு, இது நமக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா தேவனோடு கூட ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கக்கூடியவங்க எப்படி போய் சினிமா காட்சிகளை பார்த்துக்கிட்டு ஃப்ரீயா இருக்க முடியும்? அவர் தேவனோடு ஐக்கியம் இல்லாதனால சபைக்கு போறது அவருக்கு சந்தோஷமா இல்லை. ஏன்னா அவர் எப்பாவது சபைக்கு போறாரு. ஆனா இவங்க தேவனோட ஐக்கியமா இருக்கனால சினிமா பாக்குறதுல இவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. சோ அவரே சொல்லிட்டாரு, அந்த பையனே உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது, ஏன்னா நீங்க ரொம்ப இதுல பக்தியில ஈடுபாடா இருக்கீங்க, எனக்கு அந்த அளவுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிருச்சு, இது சரிப்பட்டு வராதுப்பா, வேண்டான்ட்டு. என்ன சொல்றேன்னா, சோ எவ்வளவு ஈஸியா அவங்க கண்டுபிடிச்சிட்டான்னு பாருங்க. இன்னொரு ப்ரொபோசல்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை ப்ரொபோஸ் பண்ணாங்க.
அந்த பொண்ணை 2 பேரையும், ஏன்னா நம்ம போட்டோ பாக்குறதுல ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப 2 பேரையும் பேச சொல்லும் போது அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டிருக்கு, நீங்க வந்து பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? ஆமா பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு. பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு முன்னாடியும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதுக்கு பின்னாடியும் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு கேட்டாப்ல. ஒன்னும் மாற்றம் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாப்ல, நீங்க சினிமா பாப்பீங்களா? பாப்பேன் அப்படின்னு சொன்னாப்லையா. அதுல என்ன இருக்கு, நான் பாப்பேன் அப்படின்னாப்லையா. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த எல்லைட்ட பிறகு இது நமக்கு சரிப்பட்டு வராது, இவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதாவே நான் உணரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டேன் அல்லது தேவனோட ஐக்கியமா இருக்கிறவங்க எப்படி பாவம் செய்ய முடியும்? எப்படி ஒரு ஒரு தவறான காட்சிகளை பார்த்துட்டு அவங்க மனசாட்சியில வந்து உறுத்தல் இல்லாம இருக்க முடியும்? சோ தே டோன்ட் ஹேவ் ரியல் ஃபெலோஷிப் வித் காட். இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸ். அப்ப வார்த்தையினால அவங்க சொல்லக்கூடியது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல சபையில் உள்ளவங்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு அவங்க சரியா விளங்கிக்கிறல. அதே மாதிரி பரிசுத்தாவினால் நிரப்புதல் அப்படின்னா என்னன்றது அவங்களுக்கு விளங்கல. சும்மா அந்நிய பாஷையை பேசுறேன். நான் கேட்டிருக்கேன் ஒரு சொல்லிட்டு இந்த மேரேஜ் பயோடேட்டா எல்லாம் ஃபில் பண்ணும்போது, நீங்க எப்ப மறுபடி பிறந்தீங்கன்னு கேட்டா, சரி நான் பிறந்ததுல இருந்தே சர்ச்சில் தானே இருக்கேன் பாங்க. அப்புறம் நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டா, சரி அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. சரி மறுபடி பிறந்தது ரட்சிப்புலாம் தெரியல, நீங்க அபிஷேகம் பெற்றீங்களா? நான் அந்நிய பாஷையிலும் பேசுவேனே அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கும், அந்நிய பாஷைங்கிறத தான் அவங்க வந்து அபிஷேகத்தினால நிரம்பினதுக்கான அடையாளமா சொல்றாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய அறியாம தான். அவங்கள வந்து நம்ம நியாயந்திருக்க வேண்டியது இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம வந்து தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொன்னோம்னா, அறிந்திருக்கிறேன் என்று வாயினால அறிக்கையிடுறோம், கிரியினால மறுதளிக்கிறவளா இருந்தா நம்ம அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. இந்த அறிந்திருக்கிறோம்ங்கிறதுக்கே வந்து ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னா அந்த சரீர பிரகாரமான நெருக்கத்தை தான் அதுல பிடிக்குது. அதே மாதிரிதான் நம்ம தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா we must have a real close fellowship in spirit. இப்ப யோவான் எழுதின அந்த நிருபத்துல எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கு, பரிசுத்தவான்களோடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த டென்ஸ் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 1 யோவான் 1:3 அவர் வந்து நாங்க கண்டோம், கேட்டோம், தொட்டோம், பார்த்தோம்னு சொல்றாரு. பாஸ்ட் தான் அதெல்லாம் எப்ப நடந்திருக்குனாக்கா, இட் வாஸ் a past experience when Jesus was physically living in the world. இந்த உலகத்துல அவர் வந்து சரீர பிரகாரமா வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொட்டார்கள். அவருடைய மார்புல இந்த யோவான் சாய்ந்திருந்தார். அப்ப கண்ணால கண்டாங்க, கையால தொட்டாங்க, உடம்புல ஒட்டி உறவாடினாங்க. அதெல்லாம் கரெக்ட். ஆனா இந்த நிருபத்தை அவர் எழுதும்போது அவருடைய வயசு என்ன அப்படின்னாக்கும், கிட்டத்தட்ட AD 85 to 90 இந்த நிருபத்தை எழுதினதாக என்னுடைய வேதாமத்தில் எழுதியிருக்கு. AD 85 to 90 ஆண்டவருக்கு பின்னாடி இத்தனை ஆண்டுகள் கழித்து. அப்ப இந்த நிருபத்தை எழுதின நாள்ல அவர் என்ன சொல்றாருனாக்கும், அவர் ஃபெலோஷிப் இஸ் வித் த ஃபாதர் அண்ட் வித் ஹிஸ் சன். அப்படின்னு என்ன அர்த்தம்? AD 85 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில சரீர பிரகாரமா இல்ல. அப்ப how can he have fellowship? He is not mentioning the physical fellowship. அவர் வந்து அந்த சரீர பிரகாரமான ஐக்கியத்தை குறித்து பேசல, அவர் ஆவியில ஐக்கியப்படத்தான் சொல்றாரு. ஏன்னா அவர் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுறாரு. Indeed our fellowship is with the father and with his son Jesus Christ. அப்ப அவர் ஆவியில ஐக்கியப்படத்தான் சொல்றாரு. அப்ப we must have fellowship in spirit. நம்ம ஆவியில ஒரு மனம், ஆவியில ஐக்கியம். இப்ப நீங்க எல்லாம் வெவ்வேறு நாடுகள்ல இருக்கிறீங்க. சோ ஜூம்ல வந்து ஒரே டெஸ்க்டாப்ல ஒரு பேஜ்ல வந்துடுறீங்க. ஆனா நீங்க வந்து எல்லாருமே பிசிக்கலா வெவ்வேறு நாட்டுல இருக்கிறீங்க, வெவ்வேறு ஊர்ல இருக்கிறீங்க. ஆனா உங்க ஆவியில ஒரு மனம் அப்படிங்கிறது வந்து அவர் கனெக்ஷன் இஸ் த்ரூ த ஹெட். இப்ப நம்முடைய அவயவங்கள் எல்லாம் வந்து தலையினால இயக்கப்பட்டுருது. அதனாலதான் நாம் வந்து இப்ப முதுகுல ஒரு இடத்த தொடணும்னா கண்ணு முன்னாடி இருக்கு, கண்ணால பார்க்காமே நம்ம விரல் போய் கரெக்டா அந்த இடத்த தொடும். காரணம் என்ன? அந்த முதுகுல இருக்கக்கூடியதான ஒரு பகுதியை என் கண்ணுனால காண முடியாவிட்டாலும் என்னுடைய இடது கையோ வலது கையோ போய் அந்த தொடறதுக்கு வந்து என் கண்ணு தேவையில்லை, நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பை தட் ஃபீலிங் டைரக்டா என் கை அங்கே போகுது. அப்ப ஏன் காரணம் என்னன்னா தலையினால இயக்கப்படுறோம். அதே மாதிரிதான் if you have real fellowship with God in spirit, then through that spirit you can have fellowship with one another. நம்ம வந்து ஆவியில ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க முடியும். எனவே இந்த ஃபெலோஷிப் வந்து ஒரு அன்புரோக்கனா இருந்துச்சுன்னு சொன்னா, உண்மையான ரியல் ஃபெலோஷிப் இருந்துச்சுன்னு சொன்னா, நாம ஒருவரோடு ஒரு ஐக்கியப்படுறதும் ப்ராப்ளமே இல்லை. நமக்குள்ள வந்து நம்ம அந்த க்ளோஸ் ஃபெலோஷிப் வித் காட் இஸ் a bright light shining very very brightly. அப்ப நமக்குள்ள அந்த தேவனை நோக்கி கிட்டி போக போக நமக்குள்ள வந்து அந்த ஆவியானவர் வந்து தெய்வீக பிரசன்னம் நமக்குள்ள அதிகமா இருக்க
நாம வந்து ரொம்ப சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம வந்து ரொம்ப தெளிவா பார்ப்போம். அப்ப நமக்குள்ள எழும்பக்கூடிய எண்ணத்துல எழும்பக்கூடியதான ஒரு பாவ உணர்வுகளை கூட உடனே நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிரும். ஆவியானவர் நமக்கு காட்டுவாரு. அப்போ உடனே வந்து ஆண்டவரே, எனக்குள்ள தவறான சிந்தனைகள் வருது, ஒரு வெறுப்பு வருது, ஒரு கசப்பு வருது, ஒரு ஒழுக்கக்கேடான எண்ணங்கள் வருது, எனக்குள்ள இருக்கு இப்படி, ஆண்டவரே என் அவள நிலைமையை பாருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அறிக்கையிட்ட பாவத்தை உடனே ஆண்டவர் மன்னிக்கிறாரு. அப்ப என்ன ஆகுனா, சரி நம்ம ஸ்லேட் இஸ் கிளீன். இப்ப ஒரு பென்சில் ரப்பர் வச்சிருக்கோம்னா, பேனாவுக்கும் பென்சில் ரப்பருக்கு என்ன வித்தியாசம்? பேனால எழுதிட்டோம்னா சரி நம்ம ஈஸியா அழிக்க முடியாது, அழிஞ்சாலும் அழிச்சது தெரியும். ஆனா பென்சில்னால எழுதும்போது அதை கொஞ்சம் ஈஸியா எராஸ் பண்ணிடலாம். சோ இப்ப அதே மாதிரிதான் நாம வந்து இப்ப எராஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, ஒரு கணக்கை வந்து 10 தடவை செஞ்சு 11ஆவது தடவை தான் ரைட்டா செய்யறோம். ஆனா 10 மார்க் கணக்கு பரீட்சையில எத்தனை மார்க் கொடுப்பாங்க? இப்ப 10 தடவை அடிச்சிட்டோம், 11ஆவது தடவை தான் நம்ம வந்து ரைட்டா செஞ்சிருக்கோம். எத்தனை மார்க் கொடுப்பாங்க 10 மார்க் கணக்குக்கு? படிச்ச ரொம்ப நாள் அதனால மறந்து வச்சா. ஸோ ஃபுல் மார்க் வில் பி கெட்டிங் ஃபுல் மார்க் இல்லையா? அதே மாதிரிதான் எத்தனை தடவை நம்ம வந்து ஃபெயில் ஆனோங்கிற கேள்வி கிடையாது. இப்ப வந்து நம்ம ஸ்லேட் ரொம்ப கிளீன். 10 தடவை அடிச்சதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. ஒவ்வொரு தடவை நீ அடிச்சதுக்கு 1 மார்க் குறைப்பும்னு எங்கேயா சொல்லுவாங்களா? இல்ல. அதே மாதிரிதான் நம்ம எத்தனை முறை விழுந்திருந்தாலும் பரவாயில்ல, நாம மனம் திரும்பி அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிச்சிருது. அப்ப நமக்கும் தேவனுக்கு உள்ளதான உறவுல வந்து நாம வந்து மறுபடியும் வந்து அந்த இணைப்பு வந்து சரியாயிடுது. ஸோ யுவர் ஃபெலோஷிப் வித் காட். இப்படிதான் நாம வந்து அவருடைய இறக்கத்தினால, அவருடைய சிலுவை மரணத்துல அவர் சிந்தின ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்படுறதுனால, நாம எவ்வளவுதான் பாவத்துல விழுந்தாலும் நம்ம பாவமே செய்ய மாட்டோம்னு சொல்லல, பாவத்தை இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நீக்கி சுத்திகரிக்கும்னு எழுதியிருக்கு. அப்ப நம்ம வந்து அந்த ஃபெலோஷிப் வந்து ரெஸ்டோர் ஆயிடுது, மீண்டும் வந்துருது. இன்னும் அருமையான உள்ளே இப்பொழுதும் கூட இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை நான் புதுசாலாம் சொல்லல. நாம் வந்து உண்மையான ஐக்கியம் தேவனோடு கூட இருந்துச்சுன்னு சொன்னா அதனுடைய ரகசியம், we won't be நம்ம முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு முக வாடாலாம் இருக்க மாட்டோம். ஒரு வாலிப சகோதரன், அந்த சகோதரன் வந்து ஒரு சகோதரிக்கு ப்ரப்போஸ் பண்ணோம். அந்த சகோதரிக்கு வந்து அந்த சகோதரனோட வயசு கூட. அந்த சகோதரி கொஞ்சம் வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்க 2 பேரும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா அவர்கள் வந்து அந்த சகோதரி ஒண்ணு சொன்னாங்க, நீங்க வீடு பார்க்கும்போது அவங்க பேச சொல்லியாச்சு. அவங்க வந்து அப்படி பேச சொன்ன பின்னாடி அந்த சகோதரி சொன்னாங்க, நீங்க வீடு பார்க்கும்போது வந்து தனியா டாய்லெட் பாத்ரூம் உள்ள ஒரு வீட்டா பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த சகோதரன் வந்து அப்பொழுது அவர் ஏர்ன் பண்ணது ரொம்ப கம்மியான மாச சம்பளத்துல தான் அவர் இருந்தாரு. அப்ப அந்த சகோதரன் வந்து இப்படி தனி டாய்லெட் பாத்ரூம்ல வீடா சொல்றாங்க, என்னுடைய சம்பளத்துல அது மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த நியூஸ் வந்து நம்முடைய மூத்த சகோதருடைய காதுக்கு போனோன்னா சொன்னாங்க, அந்த மேரேஜ் சரியா வராது, இவர் வாங்குற சம்பளத்துல. அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துருக்காங்க, ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்து. இப்ப வந்து அவங்க 2 பேரும் ஓகே சொன்னாலும் இந்த வருமானத்துக்குள்ள அவங்க வாழ முடியாது. இப்போதைக்கு அவங்க ஓகே சொன்னாலும் இந்த திருமணத்துக்கு பின்னாடி they will suffer. அதனால வேண்டாம், ஸ்டாப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த சகோதரி ஸ்டாப் பண்ண சொல்லல, அந்த சகோதரனும் ஸ்டாப் பண்ண சொல்லல. இடையில உள்ள பிரதர்ஸ் வந்து இது சரியா வராதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா ஓகேட்டாங்க. அந்த சகோதரி அந்த சகோதரனோட வயசு மூத்தவங்க, அவங்கதான் வசதியானவங்க. ஆனா இப்ப வந்து அந்த வயசு கூட போன, ஐ திங்க் she was about 32 நினைக்கிறேன். இப்ப அந்த சகோதரன் வந்து அவங்களோட வயசுல கம்மி தான். அந்த சகோதரி வந்து ஓகேட்டாங்க, பரவாயில்ல தேவசித்த என்ன எனக்கு ஆகட்டும், நோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. ஆனா அந்த சகோதரனால தாங்கிக்கொள்ள முடியல. நான் நோன்னு சொன்னா இல்ல, அவங்க நோன்னு சொன்னாங்களா இல்ல, நீங்க ஏன் எங்க கல்யாணத்தை நிறுத்துறீங்க அப்படின்னு சொன்னாங்க. பை காட்ஸ் கிரேஸ் அவங்க 2 பேருமே இப்ப நம்ம சர்ச்சில் இருக்காங்க, வேற இடத்துல. 2 பேருக்குமே உண்மையிலேயே 2 பேருக்குமே நல்ல நேர்த்தியான ஒரு திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. 2 பேரும் வசதியாவும் இருக்கா, சந்தோஷமாவும் இருக்காங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த நேரத்துல அந்த சகோதரனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா பெண்ணு வேண்டான்னா பரவாயில்ல, மாப்பிள்ளை வேண்டான்னா பரவாயில்ல, 2 பேரும் ஓகேங்கிறாங்க, இடையில உள்ளவங்க போய் வேண்டான்னா அதாவது அவரால் ஜீரணிக்க முடியல. பட் அந்த சகோதரி வந்து உண்மையா தேவனுடைய அன்பில் வேறொன்று இருந்ததுனால she was more matured than that brother. அதை அவங்களால ஈஸியா பேர் பண்ணிக்கிற முடிச்சு. இதுதான் ரியல் ஜாய், என்னுடைய ரகசியம், having fellowship with God. ஓகே பிரதர் சிஸ்டர்ஸ், இப்போ வந்து we want to close. நம்ம வந்து உண்மையிலேயே தேவனோடு கூட உண்மையான ஐக்கியம் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுக்கு ஆவியானவர் எப்படி பேசியிருக்காரோ அந்த அடிப்படையில
am I really having a real fellowship with God அப்படின்னா எனக்கு நான் உண்மையிலேயே என்ன நடந்தாலும் என்னை சுற்றி நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, நான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் பாவம் செய்யாமனா என்னக்கா நெவர் கமிட்டட் சின்னு நம்ம சொன்னோம்னா இஸ் அ லயர்னு எழுதியிருக்கு. அப்படி இல்லை, பாவத்திலேயே நம்ம தவறி இருந்தா கூட நாட் டெலிபரேட்லி கமிட்டிங் எ சின், டெலிபரேட்லி அண்ட் டெவியன்ட்னா துணியரமாக திட்டம் போட்டு பாவம் செய்யறவங்க எவருமே வந்து தேவனை அறியவும் இல்லை, அவங்க ரட்சிக்கப்படவும் இல்லை. அதை சொல்லலை நான். we take many decisions. ஆனா நம்மளால நிக்க முடியல, நம்ம தவறிடுறோம், கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோவப்படுறோம். அதுல வந்து சில நேரத்துல வந்து நம்ம எடுத்த தீர்மானங்கள்ல தோத்து போயிடுறோம். there may be many reasons. ஒருவேளை விசுவாச குறைச்சலா இருக்கலாம், ஆவியில பலன் இருக்காம இருக்கலாம், அல்லது அறியாமையா இருக்கலாம். ஓகே, வாட் எவர் இட் இஸ், எப்படி இருந்தாலும் சரி நாம வந்து தவறிட்டோம். இப்போ வந்து ஒரு தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா நேர்மையும் தாழ்மையும் தான் எதிர்பார்க்கிறாரு. நம்ம வந்து தாழ்மையா அதை அறிக்கையிட்டு நேர்மையா ஒத்துக்கொண்டோம்னு சொன்னா தேவன் வந்து நமக்கு மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. சோ 10 தடவை நம்ம வந்து கணக்கை தப்பா போட்டாலும் 11 தடவையாவது ரைட்டா போட்டோம்னா அந்த 10 தடவை செஞ்ச தப்பையும் தேவன் கணக்குல வைக்கிறதே இல்லை. அது இப்படிதான் நாம வந்து பாவம் செய்யாம வாழ்றோம்னு சொல்றோம். சோ நமக்கும் தேவனுக்குள்ளதான ஐக்கியம் எப்படி சரியாதுனாக்கும், நாம வந்து 7 தடவை விழுந்திருந்தாலும் சரி, அல்லது எத்தனை தடவை விழுந்திருந்தாலும் சரி, கடைசியா நாம வந்து நம்மளுடைய காரியத்தை அறிக்கையிட்டு தேவனோட ஒப்புரவாயிட்டோம்னா தேவன் நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொள்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். காரணம் என்னன்னாக்கும், நம்ம அவரோடு கூட ஐக்கியப்படணுங்கிறது அவருடைய விருப்பமா இருக்கு. இட் இஸ் நாட் அவர் வில், பட் இட் இஸ் ஹிஸ் வில். அதான் நம்ம பார்த்தோம். ஆதியாமத்திலேயே வந்து தேவன் தான் தேடி வந்தார். ஆக்சுவலா வந்து ஆதாம் தான் தேடி போயிருக்கணும். அதே மாதிரிதான் நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம வாசிச்சோம், அவருடைய குமாரனோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. He himself has called us. நம்ம நிலைமை அறிந்தே அவர் அழைத்திருக்கிறார். அதனால நம்ம வந்து ஒரு கால் வந்து இதயத்துல சோர்ந்து போக வேண்டியது இல்லை. நமக்குள்ள நேர்மையையும் நமக்குள்ள ஒரு விருப்பத்தையும் தேவனே உண்டாக்குகிறார். நேர்மையா இருந்தோம்னு சொன்னா தாழ்மையா இருப்போம், தாழ்மையா இருந்தா தேவன் கிருபை தருவார். எத்தனை முறை விழுந்தாலும் நிச்சயமா ஒரு நாள் எழுந்து, ஒரு பிள்ளை விழுகிறது போல விழுந்தாலும் கூட ஒரு பிள்ளை ஓடுகிறது போல ஒரு நாள் ஓடும். God bless you all. Thank you.